அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் கோழி இறைச்சி மரக்கறி எல்லாம் வச்சு ரொட்டி தான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் ரொட்டிக்கான மாவை குழைப்போம். அதுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மாவு குழைய. இது 1 கிலோ அமெரிக்கன் மா தான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மா எடுத்துருக்கிறேன். உப்பு போட்டுட்டு இதுக்கு வேறு ஒன்றுமே போட இல்லை. நான் இவ்வளவு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விடுறேன். இவ்வளவு தேங்காய் எண்ணெய். இதுக்குள்ள முட்டையெல்லாம் விடலாம். நான் முட்டையெல்லாம் விடையில்லை. இந்த இவ்வளவு தேங்காய் எண்ணெயோடு தான் குழைக்கிறது. இது பச்சை தண்ணி தான். இது கொஞ்சம் தண்ணி தன்மையாக குழைக்கணும். இந்த பரோட்டா அதுக்கு குழைக்கிற மாதிரி. இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். இப்போ நான் 10 நிமிஷமாக இந்த மாவை நல்லா பிணைஞ்சு குழைச்சிட்டேன். இந்த இப்படி நாங்கள் இழுத்து பார்க்குற போது இந்த பதத்தில் குழைச்சா சரி. இதுக்கு நாங்கள் நல்லா தேங்காய் எண்ணெய் பூசி, கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் எண்ணெய் பூசி விடுவோம். இப்படி இப்படி நல்லா தேங்காய் எண்ணெய் பூசி போட்டு இப்படி ஒரு பேக்கால் போட்டு இப்படியே மூடி விடுவோம். 1.5 மணித்தியாலம் இது இருந்து ஊறாட்டு. இப்போ நான் கறி வைக்க போகிறேன். கறிக்கான பொருட்களை பார்ப்போம். இது 400 கிராம் கோழி இறைச்சி சின்னனா அந்த சதையை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இது ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி இருக்குது. கருவேப்பிலை இது ஒரு 5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இது 150 கிராம் அளவில் கேரட்டு. இது ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி. இது இங்கே அவிச்சிருக்கிறது. நீங்கள் இது போடுறேன்னு சொன்னால் முதல்ல அவிச்சு போட்டு தான் போடணும். இது ஒரு 150 கிராம் அளவில் லீஸ்ட்டு. இது ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 5 உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு உரித்து வச்சுருக்கிறேன். மற்றது இவ்வளவு உள்ளியும் இஞ்சியும் வேணும் இதுக்கு. இப்போ நாங்கள் இவ்வளவு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அடுப்பும் போட்டு விட்டுருக்கிறேன். சுட்டுட்டு தானே தாளிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கேட்டு கடுகு, முதல்ல இந்த பக்கத்தில் இஞ்சியை போடுவோம். இஞ்சி கொஞ்சம் முதல் பொரிஞ்சாட்டு கடுகுகளும் வெடிச்சது. இதோடு இவ்வளோ உள்ளி கொஞ்சம் கூட போட்டால் நல்லது. இது ஒரு நிமிஷம் இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கின உடனே பிறகு மற்றதுகளை போடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் செய்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நாங்கள் கருவேப்பிலை
வெங்காயம் எல்லாம் போடுவோம். இப்போ வெங்காயம் இவ்வளவு வதங்கினா போதும். இந்த டைமில் முதல் நாங்கள் இந்த கோழியை போடுவோம். இது நான் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு எல்லாம் பிரட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ இந்த கோழியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இந்த தண்ணி வந்து நல்லா இந்த கோழி அரைவாசி அவிஞ்ச அப்புறம் தான் மரக்கறிகள் நாங்கள் ஒன்றா போடணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மூடி இருந்து இது நல்லா அவியது இந்த கோழி. இப்போ இந்த கோழி 5 நிமிஷமாக நான் இப்படி அவிய விட்டு இதில் இந்த இப்படி தண்ணி தன்மையாக வந்திருக்குது. தண்ணி ஒன்று நாங்கள் விடக்கூடாது. எல்லாம் நாங்கள் போடுற பொருளும் தண்ணி தன்மையான பொருட்களாக இருக்கிறதால தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் நாங்கள் ரொட்டிகளை வச்சு சுற்றலாம். இப்போ இந்த தூளை போடுவோம். இது தனி மிளகாய் தூள் 2 கரண்டி, மல்லித்தூள் இது வந்து சின்ன கரண்டியால் தான் போடுறேன். மல்லித்தூள் 2 கரண்டி, சீரகத்தூள் 1 கரண்டி, மிளகும் 1 கரண்டி. கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கூட போடலாம், 1.5 கரண்டி. மஞ்சள் தூள் 1/2 கரண்டி. இப்போ நாங்கள் இதோடைய லீஸ்ட்டு போடலாம். இதோட கேரட்டையும் போடலாம். இந்த உருளைக்கிழங்கும் இந்த பட்டாணியும் கடைசியாக தான் போடணும். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதங்காட்டும். இப்போ இந்த கேரட்டு லீஸ்ட் எல்லாம் போட்டு 5 நிமிஷம் அவிய விட்டேன். அதில் இருக்கிற தண்ணிகளும் வந்து இங்கே நல்ல தண்ணி தன்மையாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்க போடலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு விடுவோம். அதோட பட்டாணியையும் போடுவோம். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறேன். இந்த தூள் 1 கரண்டி போடுறேன். இது நான் அந்த பட்டையதுகள் போட இல்லை, அப்புறம் ரொட்டிகளை அது கடிபடுமன்றதுக்காக இந்த இப்படி திரிச்சு போட்டு தூளை போடலாம். இந்த ரெம்பில் உப்பு உரைப்பு எல்லாம் பார்த்து வேணுமென்னா இந்த ரெம்பில் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். கறியின் வேலை முடிஞ்சது. இதுவும் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா அவியணும். இந்த உருளைக்கிழங்கும் இதோட கரைஞ்சி நல்ல இதாக வரணும். அதுக்கு பிறகு தேசிக்காய் புளி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாதி புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனா அப்புறம் தான் விடணும், சூட்டோடு விடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த இதோட கிடந்து இப்படியே அவியாட்டு. இப்போ இந்த மாக்குழச்சி வச்சு 1 மணித்தியாலம் ஆகிட்டுது. இனி நாங்கள் இதே ஒரு கைப்பிடி உருண்டையாக பிடிச்சி பிறகு ஒரு 1/2 மணித்தியாலம் இப்படி வச்சுட்டு தான் நாங்கள் ரொட்டி செய்யணும். ஓரளவுக்கு இந்த ரொட்டியின் அளவில் இப்படி இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது தான். இப்படியே பிடிச்சி இதுவும் ஒரு 1/2 மணித்தியாலம்
இப்படி பிடிச்சும் வைக்கணும். இப்போ கறியும் நல்லா ஆறிட்டுது. நாங்கள் ரொட்டியை செய்வோம். இந்த இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இப்படி பூசி விட்டுட்டு இப்படி ஒரு உருண்டையை வச்சு இந்த கொஞ்சம் மட்டும் உருட்டிட்டு இது இப்படியே கையால் நல்ல மெல்லிசாக தட்டணும். உருட்டணுமென்னு இல்லை, இப்படியே இப்போ அந்த கன நேரமாக குழச்சுமா இருந்ததால் இப்படியே செய்யவே சரியாக வரும். இவ்வளவு மெல்லிஸ் போதும். இப்போ இது இந்த ரொட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் கூடுதலாக கறி வச்சு மடிக்கலாம். இப்படியே இதை தூக்கி கொண்டு போய் இப்படி வச்சுட்டு இந்த பக்கத்தை ஒருக்கா தூக்கி இதை இப்படி தூக்கி போட்டு இப்படி செய்தால் சரி. ஆக கண்ணாக்க மாவில் வச்சு இந்த இப்படி நாங்கள் 3-4 தடவை மடித்து கொண்டு போனோம்னா அந்த உள்ளுக்கு கொஞ்சம் அவியறது குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இப்படி சின்ன மாவிலே தான் செய்யணும். அதுக்குள்ளே கொஞ்சம் கூட கறி வச்சாச்சு. ஓரளவுக்கு இந்த அளவில் இருந்தால் போதும். இப்போ நான் இந்த தோசைக்கல் மாதிரி ஒரு சட்டி இருக்குது. இந்த சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன். அப்போ இப்படி நாங்கள் இப்படி அந்த தூக்கி இந்த பக்கம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டியில் செய்தாலும் நல்லது. இப்போ இதுக்குள்ள தான் வைக்க போகிறேன் நான் ஒன்றா. ஆகவும் எரிக்கக்கூடாது. மெல்லிய நெருப்பில் வச்சு இப்படி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி வேக விடணும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் இதை திருப்பி விடணும். இப்போ நான் இந்த இது போட்டு ஒரு 3 நிமிஷமாக கீழே அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த சட்டிக்கும் எண்ணெய் பூசி தான் விட்டேன் நான். எண்ணெய் கணக்க விட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதுகளை திருப்பியும் விடுவோம். நல்லா எரித்து செய்யக்கூடாது. உள்ளுக்கும் கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்கிறதால சின்ன நெருப்பில் நல்லா செய்தால் தான் இது உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்லா வரும். இனியும் நாங்கள் இப்படி திருப்பி இந்த கரை அது எல்லாமே மெல்ல மெல்ல வேக வைக்கணும். இதுக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படி ஆவியாட்டு கீழ்ப்பகுதி. இப்போ நாங்கள் இந்த பக்கம் வெந்துட்டது. இனி இங்கே இப்படி வைக்கணும். இந்த கரையால் வேகணும். பிறகு திருப்பி அடுத்த கரையாலுக்கும் வைக்கணும்.
இடத்துக்கு இந்த 2 ரொட்டியை வச்சு விடணும், அல்லது சட்டி வைக்கும். இப்போ நான் இந்த பக்கம் இந்த 2 பக்கமும் தூக்கி வச்சிட்டேன். இப்போ இனி வந்து இந்த பக்கமும் வேக வைக்கணும். இப்போ வந்து இப்படி தூக்கி வைக்கணும் சுடுவது. இப்போ இந்த சட்டி மாதிரி இதில் செய்தால் தான் இது. இப்போ தோசை கல்லில் இப்படி செய்யலாம். அது இப்போ சட்டி மாதிரி செய்தால் இப்படி செய்யலாம். நாங்கள் இப்படி வச்சுட்டு பிறகு இதை திருப்பி அடுத்த பக்கமும் வைக்கணும். இதுக்குள்ள 2 இப்படி வார இடங்களுக்கு நாங்கள் இப்படி இதுக வைக்க வேண்டியது தான். இப்போ இந்த ரொட்டியெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன். 1 கிலோ மாவில் எனக்கு 20 ரொட்டி செய்திருக்கிறேன். கொஞ்சம் சின்னனாக செய்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம். இது கொஞ்சம் அவசரப்பட்டு அடுப்பை எரிய விடாமலுக்கு கொஞ்சம் பொறுமையாக இதே மாதிரி இந்த மிரக்கறி எல்லாம் வச்சு செய்து பாருங்கள். நல்ல ரொட்டியாக வரும். இதே மாதிரி இங்கே எல்லாமே உள்ளுக்கு அவிஞ்சிருக்குது. இதே மாதிரி ஒரு ரொட்டி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.